மக்களே நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ராமாவதி கேஸ்டிங் சொல்லிட்டு பெங்களூரில் இருக்க ஒரு சிலை செய்கிற இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த இடத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரில் தான் வந்துட்டு உங்களுக்கு காப்பரில் வந்துட்டு ஐடல் செய்வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எப்படி இவங்க வந்துட்டு மோல்டு செய்கிறாங்க பாருங்கள். இந்த மாதிரி மோல்டு செஞ்சு இவங்கெல்லாம் வந்துட்டு இது சால்ட்ரிங் கன்னுன்னு சொல்லுவோம். இந்த சால்ட்ரிங் கன்னில் வந்துட்டு இவங்க அதுக்கு ஷேப் கொடுக்குறாங்க. வேரியஸ் சைஸஸ் அண்ட் ஷேப்பில் வந்துட்டு இவங்க வந்து உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி தருவாங்க. இந்த மோல்டு எடுத்துகிட்டு கடைசியாக ஃபினிஷிங் ப்ராடக்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு வந்துடும். இது வந்துட்டு காப்பரில் வந்துட்டு செய்கிறது. மற்ற ஊர்லலாம் வந்துட்டு நம்ம ஊர் சாமி மலையெல்லாம் ஐம்பொன்னில் செய்வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க இந்த மாதிரி நிறையா செஞ்சு மோல்டு வந்துட்டு நிறைய வச்சுருக்காங்க. அது வந்துட்டு கடைசியாக இதில் வந்துட்டு கேஸ்டிங் பண்ணுவாங்க போல். இப்போ வந்துட்டு நம்ம இந்த சைடு என்ன யூனிட் இருக்குதுன்னு பார்க்கலாம். இவர் தான் வந்துட்டு ஓனர். ஸோ பைரவர் சிலை வந்துட்டு இங்கே பார்த்துட்ருக்காங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்துட்டு அவங்க அதை வந்து வார்த்து எடுத்துகிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வந்துட்டு இன்னும் தெளிவாக இவங்கக்கிட்ட எப்படி இதெல்லாம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு தெரிஞ்சுக்குவோம். இதான் வந்துட்டு இவங்களோட கேஸ்டிங் யூனிட்டு. இதான் வந்துட்டு பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ். இந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் தான் வச்சு அவங்க அந்த காப்பர் ஐடெல்லாம் செய்கிறாங்க. இதான் வந்துட்டு அவங்களோட ஃபர்னான்ஸ். இந்த ஃபர்னான்ஸ்லாம் வந்துட்டு மெட்டலை உருக்கி ஊற்றி செய்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இவர் வந்துட்டு இப்போ ஃபினிஷ் ப்ராடக்ட் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்துட்டு இவங்க வந்து இந்த வேக்ஸ் மாடல்ஸ்லாம் செஞ்சுட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட் வந்துட்டு இதெல்லாம் தான் இவங்களோட மோல்டு. எத்தனை மோல்டு வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த மோல்டில் வந்துட்டு இதான் வந்து வேக்ஸ் ஊற்றுற மிஷின். ஓகே, இங்கே இதுதான் வந்துட்டு வேக்ஸ் ஊற்றுற மிஷின். இது வந்து ஹீட் பண்ணி இதில் வந்துட்டு இதிலேருந்து வேக்ஸ் போகும். இதுலேருந்து இந்த மோல்டை ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்துட்டு இந்த மாதிரி வெளியே வந்துடுது. இது வந்துட்டு இவங்க வந்துட்டு சால்ட்ரிங் கன் வச்சு ஃபைனலாக வந்துட்டு ஃபைன் டியூனிங் பண்ணுறாங்க. இப்போ ஏதோ இந்த ஸ்டாச்சு எடுத்து பார்ப்பாங்க, எவ்வளோ அழகாக இருக்குது. எப்படி கார்விங் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். வேக்ஸ் கார்விங் பண்ணுறாங்க. இந்த மாதிரி சின்ன டூல்ஸ் எல்லாம் வச்சுட்டு ஓகே இந்த மாதிரி டீட்டெயிலிங் பண்ணுறதுக்காக அவங்க இந்த மாதிரி கார்விங் பண்ணுறாங்களாமா. கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறையா ஆர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதான் வேக்ஸ் கார்விங் டூல்ஸ் எல்லாம். அப்புறம் ஹீட் பண்ணுறதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி சால்ட்ரிங் கன் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ வந்து இவர் நமக்கு பண்ணி காட்ட போகிறார். இதை எப்படி இம்ப்ரிண்ட் பண்ணுறாங்க பாருங்கள், கார்விங் பண்ணுறாங்க. இடத்தோட ஜாயின் பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி கீழே வந்துட்டு ஹீட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு தனித்தனியாக செஞ்சுட்டு அதுக்கப்புறமேட்டு அந்த சால்ட்ரிங் கன் ஓகே இப்போ நமக்காக ஜாயின் பண்ணி காட்டுறாங்க. ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு ஜாயின் பண்ணுறாங்க. Hi brother, please. Hi brother. And this is my workshop. Okay. Where I create copper idols and even in silver. Okay. This is wax material. Okay. We carve from the iron shoulder. Okay. With the various tools. Okay. The various tools for this. Okay. And we make a unique idol. Even you can see in the photo. Okay. How do you make these wax models? We have many molds to do that. Okay, can you please show any one mold? For example, this is an Udupi Krishna. Okay, mold. okay. In this there is a wax filled in it. Okay. After pressurizing it, we can do like the material. Now the brother will hold that and he will pressurize it. Okay. Now it is in a liquid form. After 5 or 10 minutes it will become in solid form like this. Okay. And after this we have to finish little bit. Okay. To get the, see this is a Balaji one. Okay. After carving and adding something and removing 2 hands we made a Murugan. Okay. Okay. Nice. After this. Okay. This is the final finishing work here done. Okay. With more carving. And here we put the wax in it. Okay.
மக்களே இப்போ இவங்க வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வேக்ஸ் வந்துட்டு அவங்க வந்து மோல்டு வச்சுருக்காங்க. அந்த மோல்டில் வேக்ஸ் ஊற்றி அவங்க வந்துட்டு அந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு சிலையை செஞ்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் இந்த செஞ்ச சிலையை வந்துட்டு இங்கே வந்துட்டு இவங்க இப்படி எடுத்துகிட்டு வராங்க. இது வந்துட்டு இப்போ இது வந்துட்டு ஏதோ ஒரு குண்டாமாக இருக்குது, இதுக்குள்ளே வைக்க போகிறாங்களாம். இது சாமி விக்கிரகம் வந்துட்டு இப்படி வைக்கணும், வச்சு ஓகே இதில் பிஓபி ஊற்றிட்டு ஓகே இதில் பிஓபி ஊற்றிட்டு இது வந்துட்டு இது மெல்ட் பண்ணிவிடும். அதே பிஓபி அப்படியே இருக்கும் இது ஃப்ளாஸ்க்குள்ள. அது ஃப்ளாஸ்க்குள்ளே போயிட்டு இது மிஷினில் போடுவோம். இது மிஷினில் இது மோல்டு ஹீட் ஆகிடும். அது ஹீட் ஆகிட்டு அப்புறமா இதில் மெல்ட்டிங் பண்ணிட்டு இதில் ஊற்றுறது. இதில் ஊற்றுறதுல பிரதர் க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, பிரதர் க்ளீன் பண்ண அப்புறமா இங்கே ஃபினிஷிங் ஒர்க் ஆகும். ஓகே, ஸ்கல்பிங் ஒர்க். ஃபினிஷிங் ஒர்க் ஆகிடும். ஓகே, ஃபினிஷிங் ஒர்க் அப்புறமா இங்கே பாலிஷ் ஒர்க் ஆகிடும் இங்கே. ஓகே, சூப்பர், ஆசம் பிரதர், தேங்க்யூ. மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா நமக்காக இந்த மோல்டு வந்துட்டு எப்படி ஃபஸ்ட்டு ஒரு சிலையிலேருந்து மோல்டு எடுக்கிறாங்கன்னு செஞ்சு காட்ட போகிறாங்க. எஸ் பிரதர், ப்ளீஸ். சார் இது அலுமினியம் ஃப்ரேம்ஸ் இது. ஓகே, இது இப்படி மெட்டலில் இது ஐடில் இருக்கும் சார். ஓகே, இது ஐடில் பார்த்தா இது சென்டரில் வச்சுட்டு ஓகே இது ஃபில் பண்ணிடலாம் சார். ஓகே, இது என்னது? இது ரப்பர் மெட்டீரியல் இது. ஓகே, இப்போ ஹீட் ஆகிட்டா இது ஹார்ட் ஆகிடும். இப்படி ஹார்ட் ஆகிடும். இது ஹார்ட் ஆகிட்டா மோல்ட் ஆகிடும் கரெக்டாக. ஓகே ஓகே, அது ஒன்ஸ் மோல்ட் ஆகிடுச்சுன்னா அதில் வந்துட்டு நீங்கள் வேக்ஸை ஃபில் பண்ணிப்பீங்க. வேக்ஸ் ஃபில் பண்ணிட்டு ஃபினிஷிங் பண்ணிட்டு காருக்கு பண்ணிட்டு ஓகே அவங்க ப்ரொடக்ஷனில். ஓகே, இந்த வேக்ஸ் வந்துட்டு என்ன மெட்டீரியல், என்ன வேக்ஸ்? இது வேக்ஸ் நார்மல் வேக்ஸ். நார்மலாக இந்த கேண்டில்ஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களா அந்த மாதிரி வேக்ஸா? இது வேறு வேக்ஸ், ப்ரீமியம் வேக்ஸ், ஜுவல்லரி வேக்ஸ். ஓகே ஓகே, ஜுவல்லரி வேக்ஸ்லேயே இது பண்ணுறது. அதை நீங்கள் வந்துட்டு அதில் இந்த மாதிரி கேஸ்டிங் பண்ணி அப்புறம் நீங்கள் இந்த காப்பர்லாம் வந்துட்டு ஸ்கிராப் மெட்டீரியல் காப்பர்லேருந்து எடுத்துட்டு பியூர் காப்பர் சோர்ஸுக்கு காப்பர் ஒயர்ஸ் இந்த ஏசிக்கு வரதெல்லாம் எடுத்து மேல். காப்பர் பட்டன். ஆமாம், ராடாக வருமே. 100% பியூர் காப்பர். அதை மெல்ட் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்க. ஓகே, நான் இங்கே ஒருத்தர் வந்துட்டு பாலிஷ் பண்ணிகிட்ருக்காரு. இதை வந்துட்டு கடைசியாக ஃபினிஷ்டு ப்ராடக்ட். அதை வந்துட்டு இந்த மாதிரி கெமிக்கல்ஸில் ஊற வச்சு ஃபைனலாக பாலிஷ் பண்ணி இந்த சொல்யூஷனில் முக்கி எடுத்துருவாங்க. இப்போ வந்துட்டு எப்படி பாலிஷ் பண்ணாங்க? பாலிஷா கிரைண்டிங் ஃபைன். ஓகே, பிசிறெல்லாம் வந்துட்டு இதில் தான் எடுப்பாங்க போல இருக்குது. அதாவது ஓரத்துலலாம் மெட்டல்ஸ் இருக்கிறதுனால அதை கிரைண்ட் பண்ணுறாரு. பார்த்தீங்கன்னா இதுதான் வந்துட்டு இவர் தான் வந்துட்டு ஸ்கல்ப்டரு. இது வந்துட்டு ஒரு முருகர் சிலை வந்துட்டு செஞ்சிட்ருக்காரு. இதெல்லாம் தான் வந்துட்டு அவங்களோட சிசில் டூல்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. அப்புறம் இது வந்துட்டு ஏதோ கிரைண்டிங் வந்து ஒரு டூல் வச்சுருக்காங்க. இப்போ வந்து இவங்க நமக்கு இந்த மாதிரி சிலையெல்லாம் வந்துட்டு செஞ்சு காட்ட போகிறாங்க. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவர் வந்துட்டு அதை எப்படி ஒர்க் பண்ணுறாருன்னு நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஒன்றுக்கும் ஷார்ப் எட்ஜஸ் எல்லாம் வந்துட்டு அந்த நகைக்கெல்லாம் இவங்க தான் வந்துட்டு ஹேண்ட் ஒர்க் தான் பண்ணுறாங்க. மோல்டில் என்ன பண்ணாலும் வந்துட்டு அந்தளவுக்கு ஃபினிஷிங் வராது. அதனால் இவங்க மோல்டெல்லாம் ஊற்றி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேட்டு தனியாக இந்த மாதிரி ஹேண்ட் ஒர்க் பண்ணுறாங்க. ரெடியான ஸ்டாச்சுலாம் வந்துட்டு பாலிஷ் பண்ணிட்டு இங்கே வந்துட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்றாங்க. இந்த மாதிரி இது வந்து மீனாட்சி சிலை, பார்வதி, இது வந்துட்டு சிவா ஸ்டாச்சு, ஸ்டாண்டிங் சிவா ஸ்டாச்சு, இது வந்துட்டு முருகர். திஸ் இஸ் பாலமுருகர். பாலமுருகர் நம்ம ஊர் பழனியில் இருக்க மாதிரி பாலமுருகர் ஸ்டாச்சு இருக்குது. அப்புறமேட்டு நிறையா முருகர் ஸ்டாச்சு தான் வந்துட்டு செஞ்சுருக்காங்க. முருகர், சிவன், பார்வதி. அப்புறம் இது வந்துட்டு பாலமுருகர் ஸ்டாச்சு. இதை வந்துட்டு இப்போ ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் கேஷ் பண்ணி எடுத்திருக்காங்க. அது வந்துட்டு இப்போது இவர் வந்துட்டு டீட்டெயிலிங் கொடுக்க போகிறார். இப்போ வந்துட்டு ஃபைனாக டீட்டெயில் கொடுக்குறது வந்துட்டு இந்த மாதிரி பாலிஷ். அவ்வளோதான். இப்போ எப்படி பாலிஷ் ஆகிருக்குன்னு பாருங்கள். நம்ம அதாவது ரொம்ப ஷைனிங்கான பாலிஷ் ஆகிடுச்சு ஸ்டாச்சு. சில்வர் மெட்டல் யூ ஹேவ் ஆர் வில் ஹேவ் டு பை சில்வர்? ஓகே, வி ஹேவ் டு கிவ் சில்வர். ஓகே, இப்போ வந்து சில்வர் கொடுத்தா இதே மாதிரி சிலை வந்துட்டு சில்வர்லேயே வந்துட்டு என்ன சிலை வேணாலும் இதே மாதிரி சில்வரில் செஞ்சு தருவாங்களா? இந்த மாதிரி 5 முருகர் சிலை வந்துட்டு இவர் வந்து சில்வரில் இது வரைக்கும் செஞ்சுருக்காராமா. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவங்க செஞ்சதெல்லாம் வந்துட்டு ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்காங்க. இவர் வந்துட்டு சொன்னார் நான் இது வரைக்கும் 1000 சிலைக்கு மேலே செஞ்சுருக்கேன்னு. அதே மாதிரி இங்கே நிறையா ஃபோட்டோஸ் இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு என்ன ஸ்டாச்சு வேணாலும் நீங்கள் அந்த ஃபோட்டோ இவங்களுக்கு அமிச்சிங்கன்னா இவங்க வந்துட்டு அவங்களே வேக்ஸ் மாடல் செஞ்சு அதை வந்துட்டு உங்களுக்கு என்ன மெட்டலில் வேணுமோ அதில் செஞ்சு தந்துடுவாங்க. அதனால் உங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணுன்றவங்க சில்வர் அண்ட் காப்பர் ஐடலுக்கு வந்து நீங்கள் இதில் இவங்களை காண்டாக்ட் பண்ணிக்கலாம்.
பார்த்தீங்கன்னா இதுதான் வந்துட்டு இவங்களோட அவுட்லெட் யூனிட்டு. நம்ம முன்னாடி பார்த்தது வந்துட்டு ஃபேக்ட்ரி யூனிட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்துட்டு ஃபஸ்ட் காப்பி. ஆமாம், இதோ இது மாதிரி பஞ்சலோக சிலையெல்லாம் வந்துட்டு நம்ம சுவாமி மலையில் இருக்கும். அந்த சுவாமி மலையிலேருந்து இவங்க இதை எடுத்துகிட்டு வந்துட்டு இதுலேருந்து மோல்டு எடுத்து இந்த மாதிரி அதை காப்பர் ஐடல்ஸாக செய்கிறாங்க, காப்பர் அண்ட் சில்வராக. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போது இந்த மாதிரிலாம் இப்போ தான் புதுசாக செஞ்ச ஐடல்ஸ் எல்லாம் வந்துட்டு எடுத்து ஸ்டாக் பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய கணேஷா, ஹனுமான் அந்த மாதிரிலாம். ஸோ ஆதிசங்கராச்சாரியார்லாம் இருக்காருப்பா. இந்த மாதிரி நிறைய ஐடல்ஸ் இருக்குது. உங்களுக்கு யாருக்காவது கிஃப்ட் பண்ணணுன்னா இல்லை நீங்களே பர்சனலாக கலெக்டர்னால் நீங்கள் கண்டிப்பாக இவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து நிறைய நல்ல நல்ல ஸ்டாச்சூஸ் எல்லாம் வந்துட்டு கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. இதுதான் ஸ்டாச்சு. இந்த மாதிரி நீங்கள் எந்த ஸ்டாச்சு கொடுத்தாலும் உங்களுக்கு சப்போஸ் வேறு ஏதாவது ஸ்டாச்சு இருக்குது அதை வந்துட்டு சில்வர் ஆக்கணுன்னாலும் இவங்க வந்துட்டு அதை மோல்டு எடுத்து பண்ணி தருவாங்க.